ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ சின்னதாக ஒரு இன்ட்ரோ, நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துட்றேன். ஸோ தேர்ஃபோர் நம்ம சேனலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த கிளாஸஸ். ஓகே, ஸோ டிஸ்கஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இதை மட்டும் ஒரு இன்ட்ரோவாக நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானப்பா? ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லை? ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஓகே ஓகே, ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் நம்ம நிறைய டெமோ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அது எக்ஸாம் ரெலவெண்ட்டாக இருக்கா, அதை வந்து யூஸ் பண்ணி உங்களால் எக்ஸாம்ஸில் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ எப்போவுமே இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட கண்டென்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேயா? ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, குட் ஈவினிங் சுஜி. ஓகே, நம்ம வந்து டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் ரெலவெண்ட்டான குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஓகே, ஸோ நம்ம இது இல்லாமல் கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களால் லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் ரெக்கார்டாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து உங்களுக்கு ஷெடியூல் படி கிளாஸஸ் கொடுப்போம். அண்ட் 2 years வரைக்கும் உங்களோட கிளாஸஸ் ஆக்சஸ் இருக்கும். டெய்லி கிளாஸ் முடிஞ்சு பிடிஎஃப் மெட்டீரியல், டிஸ்கஷன் முடிஞ்சு பிடிஎஃப் மெட்டீரியல், வீக்லி டெஸ்ட்டு அண்ட் டெஸ்ட் சீரியஸ் வித் டிஸ்கஷன்ஸோட உங்களுக்கு கிடைக்கும்பா. ஓகே, இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட டிஸ்கஷன்ஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ நம்ம டெய்லி இந்த 4:30க்கு வந்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு டெய்லி எக்ஸாம் டிஸ்கஷன்ஸ் கிடைக்கும். ஸோ டிஎன்பிசியோட பேப்பர் டிஸ்கஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இல்லைனா அடுத்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிஎன்பிசியில் இருக்கிற மொத்த பேப்பர்ஸையும் நம்ம வந்து ஒவ்வொரு கொஷினாக ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டில் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸ்கஷன்ஸை வந்து போகலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து விசிபிளாக தான் இருக்குது. ஸோ கொஷின்ஸில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. ஸோ இந்த டிஸ்கஷனை அட்டன் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இன்டராக்டிவாக இருங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த கிவன் டிஸ்கஷன்ஸில் ஸோ ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்வால்மெண்ட் நீங்கள் கொடுங்க எக்ஸாமில். ஸோ தேர்ஃபோர் ஃபர்தராக ஃபைனல் எக்ஸாமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கிவன் கொஷினுக்கு ஆன்சர் என்னப்பா? ஸோ என்ன கொஷின்? வாட் டஸ் த ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் இன் த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ரெஃபர்ஸ் டு? ஸோ என்னோட ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் இந்த சர்க்கியூட் பிரேக்கர் எதை பற்றி சொல்லுது அப்படின்றத கேட்குறாங்க. இது எதை சொல்லுது சார்? ஸோ ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் இந்த சர்க்கியூட் பிரேக்கர்ன்றது எதை சொல்லுது? ஃபஸ்ட்டு, த ரேட் அட் விச் த வோல்டேஜ் அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்ட்ஸ் ரைஸ் ஆஃப்டர் கரண்ட் இன்ட்ரப்ஷன். நான் உங்களுக்கு கிளாஸஸில் நடத்திருப்பேன் சார். சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், நார்மல் கண்டிஷனில் இந்த சர்க்கியூட்டில் ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ கரெக்டாக அதை ஓப்பன் பண்ண உடனே அந்த கரண்ட் என்னவாயிடுதுப்பா, சடனாக ஜீரோவாக மாறுது. சார் எப்போவுமே ஒரு எனர்ஜியை நம்மளால் சடனாக இன்டர்ப்ட் பண்ண முடியாது, ரைட்? சடனாக ஜீரோ ஆக்க முடியாது. எந்த ஒரு எனர்ஜியுமே சடனாக ஜீரோவாகவும் சடனாக இன்க்ரீஸாகவும் என்னால் பண்ண முடியாது. அப்போது இந்த எனர்ஜியை நீங்கள் சடனாக ஜீரோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ எதனால? சர்க்கியூட் பிரேக்கரை ஓப்பன் பண்ணுறது மூலமாக. ஓகே, சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ஓப்பன் பண்ணுறது மூலமாக இந்த கரண்ட்டை வந்து நீங்கள் சடனாக ஜீரோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டோர்டு எனர்ஜி எனக்கு என்ன கொடுத்துருக்கும்னா ஒரு ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜை நமக்கு கொடுத்துருக்கும். கரெக்டா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பர்ஃபெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரேட் அட் விச் வோல்டேஜ் அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்ட். ஸோ இதுதான் என்னோட வோல்டேஜ் அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்ட் தான். ஸோ அது வந்து ரைஸ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்ட், அதாவது கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்ட் அப்படின்றது ஜீரோவாகவும், கரண்ட் அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்ட் அப்படின்றது இட் இஸ் நாட் ஜீரோவாகவும் இருக்கும் கேஸ் 1ல். ஸோ இதுதான் என்னோட கேஸ் 2. கிளியராக சர்க்கியூட் பிரேக்கரை ஓப்பன் பண்ண உடனே கரண்ட் ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ தேர்ஃபோர் வோல்டேஜ் அக்ராஸ் த சர்க்கியூட் பிரேக்கர் கான்டாக்ட் வில் ரைஸ் இன்டு RRRV.
ஓகே, இந்த அளவுக்கு RRRVக்கு மூவ் ஆயிருக்கும். இப்போ பாருங்க, the rate at which voltage across the breaker contact rises after the current interruption. எஸ், இந்த பர்ஃபெக்டான ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு எனக்கு தெரியுது. மற்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம படிப்போமே. ஸோ the rate at which the fault current increases in the system. சார், இந்த கேஸில் கரண்ட் 0 சார், தட் இஸ் IF is 0. ஸோ அப்போ ஃபால்ட் கரண்ட் அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. சார், ஃபால்ட் கரண்ட்டை நீங்கள் இன்டரப்ட் பண்ணதுனால தான் அந்த சிஸ்டமோட கரண்ட்டு அப்படியே பர்ஃபெக்டாக அந்த சிஸ்டமோட வோல்டேஜை போய் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அப்போ வோல்டேஜ் தான் ரைஸ் ஆகிருக்குமே தவிர கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, அடுத்ததா the rate at which the breaker contacts during the normal operation. So the rate at which the breaker contact during the normal operation. நார்மல் ஆப்ரேஷனில் இருக்கிற வோல்டேஜுக்கு பேர். ஸோ இதுவா the rate at which breaker contact closing the normal operation. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் அதை மீனே பண்ணல. the speed at which breaker operates during the fall. ஸோ பிரேக்கரோட ஸ்பீடும் இதுவும் மீனிங்லெஸ். அப்போ ஏ மட்டும்தான் பர்ஃபெக்டாக எனக்கு மேட்ச் பண்ணுது. ஸோ என்னோட ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் இந்த சர்க்கியூட் பிரேக்கருன்றது இட் இஸ் த இன்டரப்ஷன். அப்போ என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் கான்டாக்டில் ரைஸ் ஆகிற வோல்டேஜ். ஒரு இன்டரப்ஷன் நடக்கிறப்போ என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் கான்டாக்டில் இருக்கிற வோல்டேஜ்க்கு பேர் தான் RRRV அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கிளியர் தானே? அதை எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெத்தட் யூஸ்டு ஃபார் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஆர்க். ஸோ ஆர்க்கை எக்ஸ்டிங்ஷன் பண்ணுறதுக்காக எந்த மெத்தடை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, விச் இஸ் நாட் யூஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எந்த மெத்தடப்பா நம்ம ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை? ஸோ சொல்லுங்களேன். எஸ், இங்கே இருக்கிற எந்த மெத்தட்ஸை நம்ம ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதையுமே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். சார், நம்ம ஆர்க்கை எப்படிலாம் குவென்ச் பண்ணியிருப்போம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆர்க்கோட ஹீட்டை நம்ம குறைக்கணும். ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ணணும்னா ஹீட்டை வந்து நீங்கள் குறைக்கணும். ஹீட் ஆஃப் ஆர்க்ன்றது என்ன? த ஸ்கொயர் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க். கரெக்டாக? திஸ் இஸ் த ஹீட் லாஸ். ஸோ லாஸ் தான்ப்பா ஹீட்டாக போகுது. ஸோ அந்த பவர் லாஸ்ன்றதுக்கான ஃபார்முலா I²R. அப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க்கை இன்க்ரீஸ் பண்ணோம்னா கரண்ட் இன் த circuit will reduces. அப்போ therefore heat will be reduces. இந்த பேராமீட்டர் நம்ம பார்த்தோம்ல. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் ரெடியூஸ் ஆகும், ஹீட் ரெடியூஸ் ஆகும். அடுத்ததாக ப்ரெஷரையும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரெஷர் இஃப் இன்க்ரீசஸ், ஸோ டெஃபினட்டாக என்ன நடக்கும்னா ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, அந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரை நம்ம இன்க்ரீசிங் த ப்ரெஷர் ஆஃப் ஆர்க்கு. ஸோ ஆர்க்கோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஆர்க்கு வந்து குவென்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஆர்க்கையும் நம்ம பார்த்தோம். ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஆர்க் எங்க நடக்குது? என்னோட கரண்ட் ஷாப்பிங்ல நடக்குது. கரெக்டா? அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்பிளிட்டிங் பண்றோம். அப்போ நீங்க பாருங்க, இன்க்ரீசிங் த ப்ரெஷர் இது ஒரு கரெக்டான மெத்தட் தான். ஆர்க்கு குவென்ச் பண்றதோட கரெக்டான மெத்தட் தான். ஸோ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றதுனால ஆர்க்கு கண்டிப்பாக குவென்ச் ஆகும். அடுத்து கூலிங் த ஆர்க். எஸ், ஆர்க்கை கூலிங் பண்றதுனாலையும் எக்ஸ்டிங்ஷன் நடக்கும். ஆர்க் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்டு ஸ்பிளிட்டிங் த ஆர்க்குமே இட் இஸ் கரெக்ட். இந்த எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அண்டு ஷார்டனிங் த ஆர்க் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லை. கரெக்டா? ஸோ நம்ம கிளாஸ்ல ஷார்டனிங் த ஆர்க்ன்ற ஒரு வார்த்தையை பத்தி நம்ம டிஸ்கஸே பண்ணல. அது என்ன ஷார்டனிங் ஆஃப் ஆர்க்? ஆர்க்கை வந்து ஷார்டன் பண்ண முடியுமா? ஆர்க்கை ஷார்டன்லாம் பண்ண முடியாது சார். கரெக்டா? ஸோ ஆர்க்கை கூல் பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணலாம், இல்லை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் மூலமா என்னோட ஆர்க்கை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டைரக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஷார்டனிங் த ஆர்க்கு அப்படின்றது தான் தப்பு. ஓகே, மீதி எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ மீதி எல்லா மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ண முடியும். அண்ட் ஷார்டனிங் ஆஃப் ஆர்க்ன்றது ஒரு மெத்தட் ஆஃப் அனாலஜி கிடையாது. ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் சார். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுவரையும் ஒரு மேட்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மேட்ச் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய கேட்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஸோ இந்த மேட்ச் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெட்டல் ஆக்சைடு அரெஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் ஐசோலேட்டர். அடுத்ததா ஆட்டோ ரீக்ளோசிங் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். அடுத்ததா டிஃபரன்ஷியல் ரிலே அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம கிளாஸ்ல உங்களுக்கு ஆட்டோ ரீக்ளோசிங் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை நடத்திருப்போம். கரெக்டா? ஆட்டோ ரீக்ளோசிங் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்ன்றது எதுக்காகப்பா? நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டிலையுமே பார்த்துருப்போம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டராக நீங்கள் ரீக்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ என்ன நடக்கும்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ப்ரொடெக்ட்ஸ் ஜென்ரேட்டர் அகெயின்ஸ்ட் ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு.
சார் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டுக்கு நம்ம எந்த ரிலேவை யூஸ் பண்ணியிருந்தோம் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஜெனரேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷன், ஜெனரேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம ஒரே ஒரு ரிலேவை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஜெனரேட்டரோட ஃபேஸ் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு நம்ம டிஃபரன்ஷியல் ரிலேஸை யூஸ் பண்ணலாம். எஸ், இது நம்ம ரிலேஸில் பார்த்தது கரெக்டாக. டிஃபரன்ஷியல் ரிலேவை யூஸ் பண்ணி என்னோட ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட்லேருந்து நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்தது ஐசோலேட்டரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐசோலேட்டரை நான் உங்களுக்கு நடத்திருக்கேன், சர்க்யூட் பிரேக்கர்ஸ்லேயே நடத்திருக்கேன். ஸோ என்ன சீக்வன்ஸில் என்னோட ஐசோலேட்டர்ஸ் வருது ஒர்க் பண்ணணும்னு நான் நடத்திருக்கேன். ஸோ ஐசோலேட்டர்னா என்னப்பா? ஸோ ஐசோலேட்டர் எப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம்? ஸோ எந்த டைமில் நம்ம ஐசோலேட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணியிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸ்ன்னு நம்ம பார்த்துருப்போம். சர்க்யூட் பிரேக்கர்ஸ் அதுக்கப்புறமா தான் ஐசோலேட்டரே இருக்கும். இந்த இடத்துல சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா தான் ஐசோலேட்டர் இருக்கும். ஓகே, இந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸோட மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தான் என்னோட ஐசோலேட்டரோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு. ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸோட மெயின்டெனன்ஸ் கண்டிஷன்ஸில் தான் நம்ம ஐசோலேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, சர்க்யூட் பிரேக்கர்ஸோட மெயின்டெனன்ஸ் கண்டிஷனில் தான். அண்ட் மெட்டல் ஆக்சைடு அரஸ்டர்ஸ், சர்ஜ் அரஸ்டர்ஸ், அரஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லை, அது எல்லாமே சர்ஜ் அரஸ்டர். ஸோ நம்ம டிரான்ஸ்மிஷனில் சர்ஜை பற்றி பார்ப்போம். டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் நம்ம பார்க்குறப்ப சர்ஜஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சர்ஜ் அரஸ்டர்ன்றது இங்கே அகெயின்ஸ்ட் சர்ஜ்னு இருக்கா, அப்போ பர்ஃபெக்டாக இந்த இடத்துல சர்ஜ் அரஸ்டர் இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த சர்ஜ். அடுத்ததா நெக்ஸ்ட் அப்போ ரீக்ளோசிங் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. எஸ், இட் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ நம்ம ஸ்டெபிலிட்டி ஏரியாலையும் பார்த்துருந்தோம். ஸோ ஃபாஸ்டரான சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ஆட்டோ க்ளோசிங் சர்க்யூட் பிரேக்கர்ஸை யூஸ் பண்ணால் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து 4, ஸோ செகண்டுக்கு வந்து 3A, அண்டு தேர்டுக்கு வந்து 2 அண்ட் ஃபோர்த்துக்கு வந்து 1. கிளியராக? அப்போது ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ பொதுவாக என்னோட ஐசோலேட்டர் வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸோட மெயின்டெனன்ஸ் டியூரிங் கண்டிஷனில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே, எந்த மேட்சும் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததா நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த வேவ் ஃபார்ம்ஸை கிளாஸில் வரைஞ்சிருப்போம். சார் இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம்ஸை நம்ம வரைஞ்சிருப்போம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் வோல்டேஜு, கரெக்டாக சிஸ்டம் வோல்டேஜு, ஃபால்ட் கரண்ட்டு, ஸோ அடுத்ததாக ஆர்க் வோல்டேஜு. ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸில் வரைஞ்சோம்ல. ஸோ ஆர்க் வோல்டேஜு, ஸோ இதில் தான் எனக்கு என்ன நடக்கும்னா இந்த பர்டிகுலரில் இந்த சிஸ்டம் வோல்டேஜில் பர்ஃபெக்டாக என்னோட ஆர்க் வோல்டேஜ் வந்து மீட் ஆகும். ஆர்க் கரண்ட் இருக்குல்ல, அப்படியே என்னோட சிஸ்டம் வோல்டேஜில் வந்துடும். இந்த ஃபால்ட் கரண்ட் இருக்குல்ல, இந்த சிஸ்டம் வோல்டேஜில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பீக் ஆக்டிவ் ரெக்கவரி வோல்டேஜ், டிரான்சியன்ட் ரெக்கவரி வோல்டேஜ் அண்ட் ரெக்கவரி வோல்டேஜ் அப்படின்ற ஒரு 3 வோல்டேஜை நம்ம பார்த்துருப்போம். ஸோ கிளியரா? ஸோ என்னோட ஃபஸ்ட்டு அந்த பீக்கோட ஃபஸ்ட்டு வோல்டேஜுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஆக்டிவ் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டா? ஸோ ரெண்டாவது டிரான்சியன்ட் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ்னு சொல்லியிருப்போம். ஸோ அடுத்ததா இது எல்லாமே முடிஞ்சு என் வேவ் ஃபார்மோட கனெக்ட் ஆகிடும் பாருங்க. ஃபைனலாக வேவ் ஃபார்மோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட வேவ் ஃபார்மோட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ தட் இஸ் இந்த வேவ் ஃபார்மோட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதோட வோல்டேஜ்க்கு பேர் தான் ரெக்கவரி. ஸோ அதோட ப்ராசஸ் முடிஞ்சு ரெக்கவரி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும். திஸ் இஸ் ரெக்கவரி வோல்டேஜ். ஸோ ரெக்கவரி வோல்டேஜ்னா என்ன? இந்த வோல்டேஜ்க்கு பேர் தான் ரெக்கவரி வோல்டேஜ். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, the voltage appears across the breaker contact. The voltage appears across the breaker contact after the circuit breaker operation. After the circuit breaker operation open. Okay. ஒரு சர்க்யூட் பிரேக்கர்ஸோட ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறமா, ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸோட மொத்த ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறமா, ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸோட மொத்த ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற வோல்டேஜ்க்கு பேர் ரெக்கவரி வோல்டேஜ். ஓகேயா? அட் த இன்ஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். கரெக்டாக கிளாஸில் நோட்ஸ் நம்ம எழுதியிருப்போம். ஸோ அட் த இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தான் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ். இந்த இடத்துல இன்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்களா? சர்க்யூட் பிரேக்கர்ஸை
அந்த இன்ஸ்டன்ட்னு சொன்னால் மட்டும்தான் இது வந்து அந்த டைம் செகண்டில் மட்டும்தான் சார் இருக்கும். ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட்ஸில் மட்டும்தான் இந்த ரெக்கவரி ஆக்டிவ் இந்த ரீஸ்ட்ரைக்கிங் அந்த திங்ஸ் எல்லாமே அந்த இன்ஸ்டன்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லைன்ற பட்சத்தில் அவங்க ரெக்கவரி வோல்டேஜை பற்றி தான் பேசுவாங்க. ஓகே, நீங்கள் நோட்ஸில் கூட போய் பார்க்கலாம். அட் த இன்ஸ்டன்ட்னா தான் நம்ம ரீஸ்ட்ரைக்கிங்கை எடுத்துக்கணும். இன்ஸ்டன்ட் இல்லைன்னா தட் இஸ் ஆல்வேஸ் ட்ரீட் இட் இஸ் ரெக்கவரி. ஸோ சர்க்யூட் பிரேக்கருக்கு அப்புறமா ஆப்ரேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த வோல்டேஜ் தான். ஆக்சுவலாக சர்க்யூட் பிரேக்கர் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும்ப்பா. அது ஓப்பன் ஆன இந்த இன்ஸ்டன்ட்லேயே எனக்கு ரீஸ்ட்ரைக்கிங் நடக்கும். ஆனால் அந்த இன்ஸ்டன்ட்ன்ற வார்த்தை கொடுக்காததுனால அவங்க ரெக்கவரி வோல்டேஜ் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ரெக்கவரி வோல்டேஜ் தான் ஆன்சரு. ஸோ கிளியர் தானே? இதுக்கு வந்து ரெக்கவரி வோல்டேஜ் தான் நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். இங்கே இன்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ அடுத்ததா, ஸோ நெக்ஸ்ட் the current chopping tendency is minimized by using the SF6 gas. ஸோ என்னோட SF6 கேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக ஸோ என்னால் என்ன பெனிஃபிட்ஸை வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சார் நம்ம நார்மல் அதர் டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் நம்ம இதை பண்ணுவோம், ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் இந்த கரண்ட் சாப்பிங் மெத்தட்லேயும் என்னோட SF6 மெத்தட்லேயும் நம்ம பார்த்தோம்னா SF6 சர்க்யூட் பிரேக்கர்ஸில் நீங்கள் வந்து ஹை ப்ரெஷரை மேனேஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர்ஸாக இருக்கிறப்போ ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்ன்றது நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்ன்றது இட் இஸ் கான்ஸ்டன்ட், ஒரு 30 kV தான். ஸோ அதனால நம்மளால ஃபர்தரான அந்த வோல்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டை தடுக்க முடியாது. அங்கே ரீஸ்ட்ரைக்கிங் நடந்தே தான் தீரும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் ரீஸ்ட்ரைக்கிங் ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம ஹை ப்ரெஷரு அந்த திங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ணியிருந்தோம் ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர்ஸில். ஆனால் இந்த இடத்துல இந்த கரண்ட் சாப்பிங் ஆஃப் SF6 சர்க்யூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த SF6க்கு ஹை அஃபினிட்டி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்கு. கரெக்டா? அதிகமான எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி SF6க்கு இருக்கும். ஓகேயா? அப்போ நீங்கள் வந்து ஹை ப்ரெஷரில் இந்த ஆப்ரேஷனை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது ஒரு ஏர் பிரேக்காக இருக்கிறப்போ ஸோ அந்த டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் மட்டும்தான் நீங்கள் ஹை ப்ரெஷரை மேனேஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்குமே தவிர ஒரு SF6 வருதுன்னா அதுக்கு அந்த SF6 கேஸோட பெனிஃபிட்ஸில் தான் நம்ம ஆர்க்கை குவென்ச் பண்ணுறோம். கரெக்டா? SF6 கேஸை பார்த்தீங்கன்னா அதோட ஹை அஃபினிட்டி அப்படின்ற ஒரு பிரின்சிபல். ஸோ அது என்ன பண்ணும்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் ஆனதுனால ஃபர்தரா எனக்கு அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்காது, ஆர்க்கிங் நடக்காது, ஆர்க் வந்து குவென்ச் ஆயிரும். ஸோ இப்படி தான் SF6 சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஒர்க் பண்ணுது. ஸோ அதுக்காக ஹை ப்ரெஷர் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. SF6 சர்க்யூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹை ப்ரெஷர் கிடையாது. ஸோ அடுத்ததாக SF6 பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்துருப்போம். SF6 வந்து நான் ஃப்ளேமபிள் கேஸ் கிடையாது. ஓகேயா? அண்டு இது கண்டிப்பாக லோ ப்ரெஷரில் தான் இருக்கணும். அண்டு வெலாசிட்டின்றதும் கம்மியாக தான் இருக்கும். ஹை வெலாசிட்டி நம்ம மேனேஜ் பண்ண வேணாம். ஏன்னா இந்த கேஸோட ஒரு அட்வான்டேஜ் அது என்னன்னா ஹை நெகட்டிவ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னும் சொல்லலாம், இல்லை ஹை எலக்ட்ரான் அஃபினிவிட்டி அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான்ஸோட கான்சன்ட்ரேஷன்ஸ் அந்த கேஸை அப்சர்வ் பண்ணிக்கும். எலக்ட்ரான்ஸை அந்த கேஸ் சிம்பிளாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆர்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் குவென்ச் ஆகிடும். ஸோ ஏன்னா ஒரு ஆர்க் வருதுன்னா எப்போ சார் ஆர்க் வருது? இதில் இருக்கிற அந்த வோல்டேஜ் ரைஸ் ஆகுது. ஸோ ரைஸ் ஆகுறதுனால இது என்ன ஆகுது? அயனைஸ் ஆகுது. எதை ரிலீஸ் பண்ணி? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி அயனைஸ் ஆகுது. ஸோ இப்போ அதை வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்குது. அதை அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் இல்லவே இல்லை. அப்போ ஆர்க் வந்து ஃப்ளாஷ் ஓவர் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஓகே, அப்போது லோ ப்ரெஷர் அண்ட் லோ வெலாசிட்டி தான் SF6ஓட ஒரு அட்வான்டேஜ். என்னன்னா லோ ப்ரெஷர் அண்ட் லோ வெலாசிட்டி. நீங்கள் வந்து ப்ரெஷரை ரொம்ப அதிகமாக வச்சுருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேயா? நெக்ஸ்ட்டுக்கு போவோம். ஸோ இம்பல்ஸ் ரேஷியோ. ஸோ என்னோட இன்சுலேட்டர்ஸோட இம்பல்ஸ் ரேஷியோ இது நம்ம இன்சுலேட்டர்ஸில் பார்ப்போம். ஓகே, இன்சுலேட்டர்ஸ் அண்ட் லைட்னிங் அரஸ்டர்ஸ் வரப்போ நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ இம்பல்ஸ் ரேஷியோன்னா சிம்பிள் தான்ப்பா. ஒரு பீக் வருது இல்லை? ஸோ இதுக்கு பீக்கு பேர் தான் இம்பல்ஸ்.
ஓகே, இதை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ ஒரு சர்க்கியூட் பிரேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சுலேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு லைட்னிங் அரெஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா இதோட பீக் ரேஷியோவை நம்ம டிசைன் பண்ணுவோம். இது வந்து எவ்வளவு பீக்குக்கு எனக்கு வித் ஸ்டாண்ட் ஆகுது, ஸோ இதோட இம்பல்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ பீக்குக்கு எனக்கு வித் ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுதான் என்னோட இம்பல்ஸ் ரேஷியோ. ஸோ மேனுஃபேக்சரிங் டிவைடட் பை பீக், அதுதான் இம்பல்ஸ் ரேஷியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸுக்கு பொதுவாக இம்பல்ஸ் ரேஷியோ அதிகமாகவும், லைட்னிங் அரெஸ்டர்ஸ்க்கு பொதுவாக இம்பல்ஸ் ரேஷியோஸ் கம்மியாகவும் தான் நம்ம பொதுவாக டிசைன் பண்ணியிருப்போம். ஓகே, இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் இன்சுலேட்டர்ஸ் பார்க்கல. ஸோ இன்சுலேட்டர்ஸில் இதை வேணும்னா கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இம்பல்ஸ் ரேஷியோ ஆஃப் இன்சுலேட்டர்ன்றது ஹையாகவும், லைட்னிங் அரெஸ்டர்ஸோட இம்பல்ஸ் ரேஷியோன்றது பொதுவாக கம்மியாகவும் தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் அடுத்ததா, the most suitable circuit breaker for short line fault without switching resistor. நீங்க பாருங்க, switching resistor இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்விட்சிங் ரெசிஸ்டர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சர்க்கியூட் பிரேக்கர், அது ஒரு ஷார்ட் லைன் ஃபால்ட்டுக்கு ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த மோஸ்ட் சூட்டபிள் சர்க்கியூட் பிரேக்கர் ஃபார் ஷார்ட் லைன் ஃபால்ட் வித்தவுட் ஸ்விட்சிங் ரெசிஸ்டர். நம்ம ஸ்விட்சிங் ரெசிஸ்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை எங்கே பார்த்துருந்தோம்? ஸ்விட்சிங் ரெசிஸ்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் ஏர் பிரேக், பிளாஸ்ட், எஸ் ஏர் பிளாஸ்ட், ஏர் பிரேக் ரெண்டுத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ என்னோட ஸ்விட்சிங் ரெசிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்விட்சிங் வித்தவுட் ஸ்விட்சிங் ரெசிஸ்டர்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏர் பிளாஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர் ஆன்சராக வராது. ஏன்னா ஏர் பிளாஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்லேயே நம்ம ஸ்விட்சிங் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி தான் அதோட எனர்ஜியை பாதி டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறமா மீதியை குவென்ச் பண்ணியிருப்போம். அதனால நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் கண்டிப்பாக வராது. ஸோ இது வந்து எம்ஓசி, மினிமம் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர். சார், மினிமம் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்லேயே நம்ம ஸ்விட்சிங் ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்விட்சிங் ரெசிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு வந்து அதோட ஆர்க்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்விட்சிங் ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த எனர்ஜி பாதி ஹீட்டாக ரெசிஸ்டரில் ஹீட்டாக டிசிபேட் ஆகிடும், மீதி எனர்ஜி தான் நம்ம என்னோட இந்த ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் கூல் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ஸ்விட்சிங் ரெசிஸ்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம்ப்பா. ஓகே, நன் ஆஃப் த போ கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். SF6 சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் ஸ்விட்சிங்கிறத பொறுத்தவரை அதோட எக்ஸ்டிங்ஷன், கரெக்டாக அதோட எக்ஸ்டிங்ஷன்றது பொறுத்த வரைக்கும் அதோட பெனிஃபிட் ஆஃப் SF6 கேஸை பொறுத்து தான். ஓகே, என்னோட SF6ஓட அஃபினிட்டியை பொறுத்து தான் என்னோட ஸ்விட்சிங், என்னோட எலக்ட்ரானோட எக்ஸ்டிங்ஷன் அப்படின்றது இருக்கும். கரெக்டாக. அப்போ இந்த SF6 சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த சூட்டபிள். இதில் பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு ஸ்விட்சிங் ரெசிஸ்டர் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸ்விட்சிங் ரெசிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில சர்க்கியூட் பிரேக்கரில் ஸ்விட்சிங் கெப்பாசிட்டர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஆனால் SF6 சர்க்கியூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் தான் எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா SF6 பொறுத்த வரைக்கும் SF6 வந்து ஏரை வெளிய 2 to 10 மடங்கு டைம்ஸ் 2 to 10 டைம்ஸ் வந்து ஆர்க் வென்ச்சிங் கெப்பாசிட்டி இருக்கும். எதுக்கு? SF6க்கு ஆஃப் ஏர். நீங்க ஏரோட கம்பேர் பண்றப்போ 2 to 10 மடங்கு ஆர்க் வென்ச்சிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஏர்ல கம்மியா இருக்கிறதுனால தான் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி அதை வந்து நான் காம்பன்சேட் பண்ணேன். ஆனா SF6ல தான் கம்மியே இல்லையே, அதுக்கு தான் ஆல்ரெடி நல்ல கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப எதுக்காக ரெசிஸ்டர்? ஸ்விட்சிங் ரெசிஸ்டர், ஸ்விட்சிங் கெப்பாசிட்டர், இந்த மாதிரி எந்த திங்ஸுமே நம்ம SF6ல யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, அப்போ சிம்பிள் தான். அப்போ SF6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக சான்சஸ் இருக்கும்பா. SF6ல் என்ன கேட்பாங்க? ஸோ SF6ஓட இது ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் கேஸு. அடுத்ததா அது வந்து 2 to 10 டைம்ஸ் ஆஃப் ஏரை கம்பேர் பண்ணுறப்போ ஆர்க் வென்ச்சிங் இருக்கும். அடுத்ததா ஸோ இது வந்து நான் ஃப்ளேமபிள். இந்த மாதிரி SF6ஓட பெனிஃபிட்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த பாருங்க, SF6 gas has an excellent heat transfer properties because of. ஸோ SF6க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் SF6 வந்து லோ விஸ்காசிட்டி, இது கரெக்ட். நம்ம இப்போதானே ஒரு இடத்துல பார்த்துட்டு வந்தோம். எஸ், ஆப்ஷன் பி கரெக்ட். அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் ஏ, SF6ஓட மாலிகுலார் வெயிட்ன்றதும் கரெக்ட் தான். ஓகே, SF6ஓட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் எஸ் இட் இஸ் வெரி ஹை. ஓகே, இது ஹையர்னு போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் இட் இஸ் வெரி ஹை. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்போ இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம், வெரி ஹை. ஓகே, ஸோ வெரி ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். சரி, இந்த கிவன் கொஸ்டினுக்கு எல்லாமே கரெக்ட் தான், பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு காம்பினேஷன் ஆஃப் ஏபி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹையர் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்ன்றதை விட இதுக்கு இதோட ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்ப ரொம்ப அப்நார்மல். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஏருக்கு 2லிருந்து ஏரை விட 10 மடங்கு அதிகம் இல்ல. அப்ப வெரி ஹை அப்படின்றது தான் நீங்க போனோம். ஜஸ்ட் ஹையர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல 3மே கொடுத்தாலுமே நீங்க ஆன்சர் பண்ணலாம், அதுல வந்து எந்த தப்பும் இல்லை. ஓகே, பட் ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஏபி, காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்றத நமக்கு கொடுக்குறாங்க. ஓகே, SF6 has an excellent heat transfer properties because of higher molecular weight, lower gases viscosity and higher dielectric strength. இது எல்லாமே கரெக்டா வெரி ஹையர் அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலரா வெரி ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். SF6க்கு ரொம்ப அதிகமான டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அடுத்ததா இந்த ஒரு நோட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா, இதை நமக்கு கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம மேபி மாற்றி சொல்கிறப்ப மாற்றி சொல்லிட்டேன். ஸோ வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் நேற்று ஏர்ன்னு சொல்லிட்டேன்னா ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ இதை மேபி அதை நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா மாற்றிக்கோங்க. நம்ம கிளாஸில் இது தான் சொல்லியிருப்போம் கரெக்டாக. மேபி டிஸ்கஷனில் நம்ம மேபி மாற்றிருக்கலாம். ஆனால் கிளாஸஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுதான். ஸோ வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்து தான் என்னோட இந்தியா போல இருக்கிற ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் ஓகேயா. ஸோ ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்ற மாதிரியான ஏரியாஸில் எல்லாமே நம்ம வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. இட் இஸ் யூஸ்டு டு ரிமோட் அண்ட் ரூரல் ஏரியா. ஓகே, பர்டிகுலராக எலக்ட்ரிஃபிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ். ஓகே, இதுதான் வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். அண்ட் தென் அதோட ரேஞ்சஸ். ஸோ அதோட ரேஞ்சஸ் எந்த மீடியம், ஆர்க் குவென்ச்சிங் எந்த மீடியமில் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் யூஸ்ட் இன் த ரயில்வே ட்ராக்ஷன் பர்பஸஸ். ஓகே, ஸோ ஏர் பிரேக் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரயில்வே ட்ராக்ஷன் பர்பஸ் அப்படின்ற இடத்துல எல்லாமே ஏர் பிரேக் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆயில் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபார் த லோ கரண்ட் தான். ஓகே, ஆயிலை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வந்து நம்ம கம்மியாக தான் குவென்ச் பண்ண முடியும். ஓகேயா, அண்ட் வோல்டேஜை மேபி ஹையராக நம்ம குவென்ச் பண்ணலாம். ஆனால் கரண்ட் இன்டரப்டிங் கெப்பாசிட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ வேக்கமை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எனக்கு ஹையர் கரண்ட் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகே, வேக்கமை பொறுத்த வரைக்கும் ஹையர் கரண்ட் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம ரூரல்லையுமே யூஸ் பண்ணியிருப்போம். ரூரலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹையர் வோல்டேஜ்லேயே இருக்கும். ஸோ எலக்ட்ரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹை வோல்டேஜஸ் கிடையாது, லோ வோல்டேஜஸ் தான். ஸோ அப்போது கரண்ட் கெப்பாசிட்டி தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வேக்கமை ஹையர் கரண்ட்லையும் ஸோ ஆயிலை வந்து லோவர் கரண்ட்லையும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் SF6 பொறுத்த வரைக்கும் சார் இவன் வந்து ஹையர் ரேஞ்சிலிருந்து மிட் ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் இருக்கும். ஓகே, SF6 வந்து மீடியம் ரேஞ்சிலையும் இருக்கும், ஹை வோல்டேஜ் ரேஞ்சிலையும் இருக்கும். அப் டு 760 kV வரைக்கும் SF6ஆல் நம்மளால் இன்டரப்ட் பண்ண முடியும். ஸோ 760 kV வோல்டேஜ் அளவுக்கு இன்டரப்ட் பண்ணுதுன்னா இதுதான் என்னோட எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ், அல்ட்ரா ஹை வோல்டேஜ் லைன்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ்லலாம் இந்த மற்ற எல்லாத்தையுமே நம்மளால் யூஸே பண்ண முடியாது. வென் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா SF6 தான், டைரக்டாக SF6 தான். ஓகேயா, ஸோ இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ அடுத்தது போகலாம்ல. அடுத்ததா இந்த கெப்பாசிட்டர் ஸ்விட்சிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சார் நம்ம வந்து எப்போ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஸ்விட்சிங்க்கு போகிறோம்னா நம்ம மீடியமில் நம்ம கிட்ட இருக்கிற அந்த மீடியம்னால ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ண முடியல. மேபி அந்த மீடியம் வந்து ஏராக இருந்திருக்கலாம், இல்லை அந்த மீடியம் ஒரு வேக்கமாக இருந்திருக்கலாம். ஓகேயா, ஸோ அந்த மீடியமால நம்மளால அதை குவென்ச் பண்ண முடியலன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ரெசிஸ்டரை ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கே யூஸ் பண்ணியிருந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் பிளாஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். இங்கே நம்ம ரெசிஸ்டர் ஸ்விட்சிங்ஸை யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ஃபெமிலியர், இது வந்து ரொம்ப ஃபெமிலியர்ஸாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டாக ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் ரொம்ப ஃபெமிலியராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணலாம், அதுலேயும் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஓகே, ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால அது தப்புன்னு நான் மீன் பண்ணல. அண்ட் வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் இந்த இடத்துல எனக்கு ஹை இன்டரப்டிங் கரண்ட் நடந்திருக்கும். இங்கே எனக்கு நிறைய கரண்ட்டை நம்ம இன்டரப்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கரண்ட் இன்டரப்ஷன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சார் ரெசிஸ்டர்னா என்ன பண்ண முடியாது, அந்த மொத்த கரண்ட்டும் ஹீட்டாக வேஸ்ட்டாக போயிடுமே, அவ்வளோ கரண்ட்டும் வேஸ்ட்டாக போகிறத நம்மளால தவிர்க்க முடியாது. ஸோ அவ்வளோ லாஸஸ் வேஸ்ட்டாக போகுது. ஆனால் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கெப்பாசிட்டர் ஸ்விட்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் சார். அப்போ கெப்பாசிட்டர் ஸ்விட்சிங்னால எனக்கு லாஸாக கன்வெர்ட் ஆகாது. அப்போ அந்த எனர்ஜி வேஸ்ட்டாக ஒரு யூட்டிலைஸ் ஆகாமல் போகுது, கரெக்டாக வேஸ்ட்டாக போகாமல் யூட்டிலைஸ் ஆகுது, ரைட்? இப்போ அதுக்காக என்னோட கெப்பாசிட்டர் ஸ்விட்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர் ஸ்விட்சிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். சார் இங்கே ரெசிஸ்டர் ஸ்விட்சிங், கெப்பாசிட்டர் ஸ்விட்சிங்ஸ் எல்லாமே எதுக்காக, என்னோட மீடியமால அதை குவென்ச் பண்ண முடியல, அடிஷ்னலாக நமக்கு அதை ஒரு சப்போர்ட் தான் இந்த அடிஷ்னல் ஸ்விட்சிங். ஓகே, அப்போ கெப்பாசிட்டர் மூலமாக என்னோட பாதி எனர்ஜியை நான் டிசிபேட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் வேக்கம் ஸ்விட்சிங் மூலமாக நம்ம டிசிபேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டர் ஸ்விட்சிங் இஸ் ஈஸிலி டன் வித், ஸோ என்னோட வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அப்போ ரெசிஸ்டர் ஸ்விட்சிங்கிறது ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கு. ஓகே, இதில் இருந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு, இதை ஜஸ்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் போவோமா? அடுத்ததா the minimum oil circuit breakers has a less volume of oil because நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஒரு மினிமம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆயில் வந்து ஃபுல்லாகவே அந்த கான்டாக்ட் வரைக்கும்லாம் இருக்காது சார். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சுலேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம அதை இன்சுலேஷன் பர்பஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரிக்ஷன், அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் பர்பஸுக்காக தான். ஓகே, அந்த பிரேக்கர் கான்டாக்ட்ல ஒரு ஃப்ரிக்ஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆயில. ஓகே, இந்த இடத்துல ஸோ இது இன்சுலேஷன் பிட்வீன் த இன்சுலேஷனுக்காக நம்ம இதை யூஸ் பண்றது இல்லை. ஸோ அதுக்கு தான் ஃபுல் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ஸை யூஸ் பண்றோம். ஓகே, இங்க இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இன்சுலேஷனுக்கும் இந்த சர்க்யூட் பிரேக்கருக்குமே பெரிய ரிலேஷன்ஷிப் இல்லை. ஓகே, அப்போ இந்த இன்சுலேஷனை கொடுக்கறதுக்காகன்னு நீங்க சொல்லவே முடியாது இல்லை. ஸோ இன்சுலேஷனை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஆயில் யூஸ் ஆகுதா? இல்லையே, அதை வந்து குவென்ச் பண்றதுக்காக தான் அந்த ஆயில். இன்சுலேஷனை கொடுக்கறதுக்குன்னு சொல்லக்கூடாது இல்லை, அப்போ தப்பு தானே. அடுத்ததா the oil between the breaker contacts has a greater strength. சரி, இங்க வந்து மினிமம் ஆயில் தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த மீடியம் வந்து இந்த மீடியம் ஆஃப் ஆயில்ல பிரேக்கரோட ஸ்ட்ரென்த்தை விட அதுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இங்க ஆயில்ல நம்ம குவென்ச் பண்ணலப்பா. ஓகே, நம்ம சர்க்யூட் பிரேக்கரோட ஆயில் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர்ஸை பார்த்துருப்போம். ஓகேயா, ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ல எப்படி வந்து குவென்ச் ஆயிருக்கும், ஒரு ஆயில் இருக்கும், அந்த ஆயில் ஒரு ஹைட்ரோஜனை வந்து ரிலீஸ் பண்ணும் டியூ டு த எக்ஸஸ் ஆஃப் ஹீட்டு, அதை வந்து வேப்பராக மாறி ஒரு ஹைட்ரோஜனை வெளிப்பண்ணும். இந்த ஹைட்ரோஜன் தான் எனக்கு என்ன பண்ணும்னா ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து எதில் இருக்கும்னா ஒரு ஃபுல் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் ஃபுல்லாக இமர்ஸ் ஆகிருக்கும் பாருங்க. ஃபுல்லாக இமர்ஸ் ஆகிருக்கிற ஒரு சர்க்யூட் பிரேக்கர்ஸில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் இது வந்து மினிமம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ஸ். அப்போ இந்த இடத்துல ஆயில் பிட்வீன் த பிரேக்கர் கான்டாக்ட்ஸ் ஹஸ் அ கிரேட்டர் ஸ்ட்ரென்த்னு சொல்லவே முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரியான ப்ராசஸில் எனக்கு குவென்ச்சிங் நடக்காது. ஓகே, இங்க வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் குவென்ச்சிங் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சாலிட் இன்சுலேஷனை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு மினிமம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சாலிட் இன்சுலேஷனை தான் என்னோட கான்டாக்டுக்கு அக்ராஸாக யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, என்னோட கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா இந்த கான்டாக்ட்ஸ்க்கு அக்ராஸாக ஒரு சாலிட் இன்சுலேஷன்ஸ் இருக்கும். ஓகேயா, ஸோ அந்த இன்சுலேஷன் டைப்போல தான் நம்ம இந்த இடத்துல மினிமம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ஒர்க் பண்ணும். ஓகே, இதை வந்து இந்த மாதிரியான டைப்ல இது ஒர்க் பண்ணாது. ஃபுல் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ஸ்ல இருக்கிற மாதிரி ஹைட்ரோஜன் கேஸஸை ரிலீஸ் பண்ணி ஆர்க்கெல்லாம் குவென்ச் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல ஒரு சாலிட் இன்சுலேஷன் மெட்டீரியல் இருக்கும். அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் மூலமாக தான் நம்மளால இந்த டைப் ஆஃப் இதில் ஆர்க்கை வந்து குவென்ச் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எனக்கு ஆயிலோட நீடே இல்லை. ஓகேயா, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஆட்டோ ரீக்ளோசிங்கை பற்றி பார்த்துருக்கோம். ஆட்டோ ரீக்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் சார் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பர்டிகுலராக என்னோட ஏர் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் தான் நம்ம ஆட்டோ ரீக்ளோசிங்கை யூஸ் பண்ணுறோம்.
ஓகேயா. ஸோ ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் தான்ப்பா நம்ம ஆட்டோ ரீக்ளோசிங்கை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபார் த லோயர் ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜஸ், ஒரு லோயர் ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜஸில் தான் இருக்கும். ஸோ அதையும் பர்டிகுலராக நம்ம வந்து எலக்ட்ரிஃபிகேஷன்ஸில் இல்லை ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன்ஸில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல ஒரு ஃபால்ட் நடக்குதுன்னா அந்த ஆஃப்டர் த கிளியரிங் ஆஃப் ஃபால்ட்டுக்கு அப்புறமா சர்க்கியூட் பிரேக்கரை நீங்கள் ரீசெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோ ரீக்ளோசிங் இருந்தால் சர்க்கியூட் பிரேக்கரே என்னவாயிடும், ஒரு 3 செகண்ட், ஒரு 3 மினிட்டுக்கு அப்புறமா திரும்ப என்ன பண்ணி பார்க்கும்னா அதுவே க்ளோஸ் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த கேஸில் எந்த ஒரு ஃபால்ட் கரண்ட்டும் இல்லைன்னா ரிலே வந்து சர்க்கியூட் பிரேக்கர் அப்படியே நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த ஆட்டோ ரீக்ளோசிங்கிறத பொறுத்த வரைக்கும் லைட்னிங் அரெஸ்டர்ஸில் கிடையாது. ஓகே, ஆயில் பிரேக் சர்க்கியூட் பிரேக்ஸில் கிடையாது, ஆயில் டைப்பில் கிடையாது. ஓகே, இது வந்து ஏர் டைப்பில் தான் இருக்குது. ஏர் பிளாஸ்ட் டைப்பில் தான் என்னோட ஆட்டோ ரீக்ளோசிங்ன்ற ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு, in order to quench the arc quickly, and also optimize the dimensions generally. So in order to quench the arc quickly and also optimize the dimensions generally, dash is preferred. Sir, இந்த இடத்துல optimize the dimensions மாற்ற முடியும், ஆர்க்கோட டைமென்ஷன்ஸை மாற்ற முடியும்னா ஸோ என்னால் ஆயில் பிரேக் சர்க்கியூட் பிரேக்கர்ஸையோ SF6ஐயோ நம்மளால் ப்ரிஃபர் பண்ண முடியாது, ஒன்லி ஏர் பிளாஸ்ட் தான். ஓகேயா. ஸோ என்னோட டைமென்ஷன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுறது நம்மளால் ஏர் பிளாஸ்டில் தான் பண்ண முடியும். ஸோ ஆர்க்கோட டைமென்ஷன்ஸ் விச் மீன் என்னோட ஆர்க்கோட டைமென்ஷன்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்க்கை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆர்க்கோட டைமென்ஷன்ஸை என்னால் ஏர் பிளாஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்து தான், அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் மாற்ற முடியும். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு, for voltage of high, where the voltages are high and current to be interrupted is low. இங்க பாருங்க, the voltages are interrupted is high and current to be interrupted is low. இப்போ இது ஆல்ரெடி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, அதிகமான வோல்டேஜை இன்டரப்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் கரண்ட்டை வந்து கம்மியாக தான் இன்டரப்ட் பண்ணணும். அப்போ என்ன டைப் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கரை யூஸ் பண்ணலாம், அந்த டேபிள் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அதில் போய் பார்ப்போம். ஓகே, அதை பார்த்தோம்னா அதில் நமக்கு கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் அப்படியே டைரக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அதிகமான வோல்டேஜை இன்டரப்ட் பண்ணணும் அண்ட் கரண்ட்டை வந்து கம்மியாக தான் பண்ணணும். ஸோ ஹையர் வோல்டேஜ் லெவல்ஸ். ஓகே, திஸ் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் இன்டரப்டிங் லோ கரண்ட் அண்ட் ஹை வோல்டேஜஸ். ஸோ எனக்கு ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர் அந்த ஆப்ஷனில் இருக்கா பாருங்க. ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்னோட வேக்கம் தான். ஓகேங்களா. ஸோ எஸ், ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் இருக்கு, வேர் வோல்டேஜஸ் ஆர் ஹை அண்ட் கரண்ட் டு பி இன்டரப்டட் இஸ் லோ. இதுதானே நம்ம பார்த்தோம். மெயின்லி யூஸ்டு ஃபார் லோ கரண்ட்ஸ் அட் ஹை வோல்டேஜஸ் அண்ட் லோ கரண்ட். ஓகே, வேக்கம் பாருங்க, லோ கரண்ட், ஹை கரண்ட் அண்ட் லோ வோல்டேஜ். ஓகே, அப்போ என்ன, ஆயில் தான். கிளியரா, அப்போ என்னோட ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் தான். ஸோ கிளியர் தானப்பா. ஸோ வேர் த வோல்டேஜஸ் ஆர் ஹை அண்ட் கரண்ட் டு பி இன்டரப்டட் இஸ் லோ, த பிரேக்கர் இஸ் ப்ரிஃபர்ட் இஸ் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் தான். ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா. ஸோ அப் டு திஸ் நம்மளோட சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட டிஸ்கஷன்ஸும் நமக்கு முடிஞ்சிருது. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் முடிச்சிட்டோம், ஸோ சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், இண்டக்ஷன் மிஷின்ஸையும் பார்த்துட்ருக்கோம், அட் த சேம் டைம் டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்ருக்கோம், ரைட். ஸோ என்ன பண்ணலாம்னா, எய்தர் டிரான்ஸ்மிஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 2-3 கிளாஸ் கவர் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து கொஞ்சம் கொஷின் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் இண்டக்ஷன்ல இருந்தும் நம்ம பேரலாக கொஷின்ஸ் பார்க்கலாம். இண்டக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கொஷின்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு PYQஸை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ நம்மளோட TNPscயோட PYQ செஷன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த PYQs டிஸ்கஷன்ஸ்லேயும் நம்ம ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இட் மேபி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்ததாக இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்ப்பா. ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நிறைய பார்க்குறீங்களோ அதை வச்சு தான் இதை ஆன்சர் பண்ண முடியும்.
ஓகே, சர்க்யூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரியான இடத்துல இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறோம். இது வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுப்பா. ஸோ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணவே முடியாது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. மேபி அப்டேட் ஆகிடும், ஸோ கொஞ்சம் மாடிஃபை ஆகும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த இடத்துல உங்களால் ஃபுல் மார்க்ஸை வாங்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நெட்வொர்க்ஸு, சர்க்யூட் தியரி, ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம், மெஷர்மெண்ட் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் பெருசாக ஒரு சேஞ்சஸே வராது. அது எல்லாமே ப்ரொசீஜர்ஸ். அந்த ப்ரொசீஜர்ஸை நீங்கள் நல்லா பண்ணிங்கனாலே ஸோ ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த மாதிரியாக படிக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கணும்ப்பா. ஓகே, அந்த ப்ராப்பர் வேயில் நீங்கள் படிங்க. ஸோ எதுக்குமே நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள், பிவைக்யூஸை நிறைய பாருங்கள். ஸோ மிஸ்டேக்ஸை என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஸோ ஈஸியாக நம்மளால் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்த